அருண் தன் தம்பி வருணை உயிர் என நேசித்தான். தன் உழைப்பில் சேர்த்த சொத்துக்கள் அனைத்தையும் வருணின் பெயரிலேயே வைத்திருந்தான். ஆனால் வருணின் பேராசைக்கு எல்லை இல்லை. ஒரு நாள் அருண் ஒரு விபத்தில் சிக்கிய போது அவனை காப்பாற்றாமல் அப்படியே விட்டுவிட்டு சொத்து ஆவணங்களில் அருணின் போலி கையெழுத்தை பெற்று அவனை தெருவில் விட்டான் வருண். அண்ணன் செத்துவிட்டான் என்று ஊரையும் நம்ப வைத்தான். 3 ஆண்டுகள் கழிந்தது. வருண் இப்போது பெரிய தொழிலதிபர். தனது புதிய தொழிற்சாலையின் திறப்பு விழாவிற்கு ஒரு முக்கிய முதலீட்டாளரை இன்வெஸ்டர் எதிர்பார்த்து காத்திருந்தான். அந்த மர்ம முதலீட்டாளர் முகமூடி அணிந்தபடி மேடைக்கு வந்தார். அனைவர் முன்னிலையிலும் அந்த முதலீட்டாளர் தன் முகமூடியை கழற்றினார். அது அருண். வருண் அதிர்ச்சியில் உறைந்து போனான். நீ என்னை கொன்றதாக நினைத்தாய், ஆனால் நான் பிழைத்தேன். இந்த 3 ஆண்டுகளில் நீ வாங்கிய கடன்கள், செய்த ஊழல்கள் என அனைத்தையும் ஆதாரத்துடன் திரட்டிவிட்டேன். இப்போது இந்த தொழிற்சாலை உன் கையில் இல்லை, என் கைக்கு மாறிவிட்டது என்றார் அருண். அடுத்த நிமிடம் காவல்துறை அதிகாரிகள் மேடைக்கு வந்து வருணை கைது செய்தனர். உன் துரோகத்திற்கு தண்டனை உன் சொத்துக்களை இழப்பது மட்டுமல்ல, உன் மரியாதையை இழப்பதும் தான் என்று அருண் கம்பீரமாகச் சொல்ல